இன்றைக்கி ஒரு சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லீஃப் நெக் வந்து கட் பண்ணி நெக் வந்து தச்சு திருப்பிட்ட பிறகு பேக் டாட் போட்டு இடுப்பை கவர் பண்ணி தச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் ரெடி பண்ணணும். பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு சாரியோட கிளாத்தை வந்துட்டு நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கிறோம். நெக்குக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சஃபாரி கேன்வாஸில் நல்லா வந்து அயன் பண்ணி ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இப்போ இந்த பேட்சில் தான் கவர் பண்ணுற மாதிரி பீடிங் ரெடி பண்ணணும். ஸோ பீடிங் ரெடி பண்ணுறதுக்கு ப்ளவுஸுடைய ஒன் சைடு பார்டர் ஸ்லீவில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு பார்டரை எடுத்து நம்ம இந்த மாதிரி பீடிங் ஒர்க் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி பீடிங் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ வீடியோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஃபுல் கிராஸ் பீஸ் போட்டு நம்ம 1/2 இன்ச் பீடிங் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி டிசைன் ப்ளவுஸ் வந்து தச்சிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பீடிங் வச்சுருக்கிறோம். 1/2 இன்ச் பீடிங் வச்சு 2 சைடு பீடிங் வச்சு நம்ம சென்டரில் இந்த லேஸ் ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் அந்த சாரியோடைய கிளாத்தில் கேன்வாஸ் ஒட்டி நம்ம சென்டரில் மட்டும் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்படியே மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பேட்சோட பிசரெல்லாம் வந்து இந்த பீடிங்கில் தான் நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த ஸ்டோனு என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆகிடும். எப்பவுமே இந்த லேஸ் ஸ்டோன் வந்து நீங்கள் அப்படியே ஒட்டிடக்கூடாது. இதில் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் வரும், இல்லைனால வந்து லைஃப் வராது. இப்போ நம்ம இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் வந்து பேக் சைடும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் வரும், எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்லேயும் அந்த மாதிரி பேட்ச் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். சாரீ கிளாத் வந்துட்டு நம்ம இது மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அதில் பைப்பிங் கொடுத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லேஸ் ஸ்டோன் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறோம். கையில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் தான் நான் வந்து ஸ்டோன் வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு டபுள் லைன் வேணாலும் நீங்கள் டபுள் லைன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.